ஆடம் அண்ட் ஈவை இந்த ஃபாலன் ஏஞ்சல் சேட்டன் வந்து எப்படி டெம்டேஷன் பண்ணாங்க, அந்த ட்ராப்பில் அவங்க வந்து எப்படி மாட்டினாங்க, அண்ட் காட் வந்து எதுக்காக இந்த ஆடம் அண்ட் ஈவை வந்து எக்ஸ்பெல் பண்ணாங்க அந்த கார்டன் ஆஃப் ஈடன்லேருந்து. ஸோ அதெல்லாம் தான் இந்த புக் 9ஓட ஸ்டோரியாக வந்து இருக்குது. ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு நெட் இங்கிலீஷ். டுடே யூஜிடிஆர்பி அண்ட் பிஜிடிஆர்பி ரெண்டுலேயுமே காமனாக இருக்க சிலபஸ் பாரடைஸ் லாஸ்ட் புக் 9 அதை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். யூஜிடிஆர்பியில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் லைன்ஸ் 40+ லைன்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. பட் அது தெரியணும் அப்படின்னாலும் அந்த ஸ்டோரி வந்து ரொம்ப எசென்ஷியல். ஸ்டோரி அண்ட் அதோட இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப எசென்ஷியல். ஸோ இந்த லெக்சரில் பாரடைஸ் லாஸ்ட் புக் 9ஓட ஓவரால் சம்மேஷன் வந்து நம்ம வந்து பார்ப்போம். இட் வாஸ் ரிட்டன் பை ஜான் மில்டன். ஜான் மில்டன் வாஸ் born in the year 1608 and he died in the year 1674. ஜான் மில்டன் அப்படிங்கும்போது ஒரு கிரேட்டான ஒரு பியூரிட்டன் ரைட்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஞாபகம் வரும். பியூரிட்டன் அப்படிங்கிறதுனால காட் பற்றின நிறைய விஷயங்கள் வந்து இவங்க வந்து இந்த ஒர்க்கில் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. பாரடைஸ் லாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து ஒரு எப்பிக் போயம்னு சொல்லலாமா. எப்பிக் அப்படின்னா என்ன அப்படின்னா கிரேட்டான ஒரு ஒர்க்கை தான் எப்பிக்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா கிரேட்டான எப்பிக் வந்து ராமாயணா அண்ட் மகாபாரதா. அதே மாதிரி இங்கிலாண்டில் இந்த பாரடைஸ் லாஸ்ட் வந்து ஒரு கிரேட்டான ஒரு எப்பிக்காக வந்து இருக்குது. இந்த எப்பிக்கை வந்து பிளாங்க் வேர்ஸில் மில்டன் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோரி வந்து பைபிளில் இருக்க ஸ்டோரி தான். பைபிளில் மேன் வந்து ஃபால் ஆனாங்க. ஆடம் அண்ட் ஈவ் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கிரியேஷன் ஆஃப் காடாக இருப்பாங்க. அவங்க எப்படி அந்த சேட்டனோட ட்ராப்பில் போய் விழுந்து ஃபால் ஆனாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி இருக்கும்ல, அதை தான் 12 புக்ஸாக மில்டன் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புக் ஸ்பெசிஃபிக்காக புக் 9 வந்து எதை வந்து டீல் பண்ணுது அப்படின்னா ஆடம் அண்ட் ஈவை இந்த ஃபாலன் ஏஞ்சல் சேட்டன் வந்து எப்படி டெம்டேஷன் பண்ணாங்க, அந்த ட்ராப்பில் அவங்க வந்து எப்படி மாட்டினாங்க, அண்ட் காட் வந்து எதுக்காக இந்த ஆடம் அண்ட் ஈவை வந்து எக்ஸ்பெல் பண்ணாங்க அந்த கார்டன் ஆஃப் ஈடன்லேருந்து. ஸோ அதெல்லாம் தான் இந்த புக் 9ஓட ஸ்டோரியாக வந்து இருக்குது. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா பாரடைஸ் லாஸ்டோட ஃபஸ்ட்டு வேர்ஷன் வந்து 10 புக்ஸாக தான் முதல்ல வந்து வெளிவந்திருக்கு. இது வந்து 1667 வந்து மில்டன் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் வேர்ஷன் 1667 10 புக்ஸாக தான் வெளியே வந்திருக்கு. அதோட லைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 10,000 லைன்ஸ் வந்து இருந்திருக்கான். செகண்ட் எடிஷனில் தான் 12 புக்ஸாக மில்டன் வந்து எக்ஸ்ட்ரா 2 புக்ஸ் வந்து ஆட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தட் வாஸ் பப்ளிஷ் இன் இயர் 1674. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் எடிஷனில் 10 புக்ஸ் தான் வந்திருக்கு. செகண்ட் எடிஷனில் தான் 12 புக்ஸ் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் எடிஷன் 1667, செகண்ட் எடிஷன் 1674. இந்த ஒர்க் தான் மில்டனோட மாஸ்டர் பீஸாக வந்து இருக்குது. இந்த ஒர்க்கோட மோட்டோவாக மில்டன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டு ஜஸ்டிஃபை த வேஸ் ஆஃப் காட் டு மென்னு சொல்லியிருக்காங்க. இது லிட்ரேச்சரில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லைன். காடோட வேஸை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த ஒர்க்கை வந்து எழுதியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மில்டன் வந்து இதோட மோட்டோவை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எப்பிக் அப்படிங்கும்போது அது ஒரு ஃபார்மேட்டில் ஸ்டார்ட் ஆகுமா, இன் மீடியஸ் ரெஸ் அந்த ஃபார்மெட், அந்த எப்பிக் ட்ரெடிஷனில் தான் இந்த ஒர்க்கையும் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டான டேர்ம் மாதிரி இருந்தாலும் அதோட மீனிங் என்ன அப்படின்னா இன் த மிடில் ஆஃப் திங்ஸ். வரிசையாக அந்த க்ரானாலஜிக்கல் ஆர்டராக போகாமல் ஸ்டோரி வந்து எப்படி வரும் அப்படின்னா டக்குன்னு ஒரு மிடில் இருந்து ஆரம்பிச்சுட்டு தென் அகைன் தான் பேக்ரவுண்ட் ஸ்டோரியை நமக்கு வந்து சொல்லுவாங்க. இந்த டெக்னிக்கு பேர் தான் இன் மீடியஸ் ரெஸ். முதல்ல மிடில் இருந்து ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகும், தென் அதோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து லேட்டர் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ரெடிஷனில் தான் பாரடைஸ் லாஸ்ட்டை வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒர்க்கை எழுதுகிற டைமில் மில்டன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிளைண்டாக வந்து ஆகிட்டாங்களாம். 1652 அந்த டைமில் போலலாம் கம்ப்ளீட்டாக பிளைண்ட் ஆகிட்டாங்க. இந்த ஒர்க்கை இவங்க எப்படி தான் எழுதியிருக்காங்க அப்படின்னா த்ரூ டிக்டேஷன். இன்னொருத்தவங்களுக்கு இவங்க வந்து டிக்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். அது வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஆர் எல்ஸ் அமானுவன்சஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கன்னா யாருன்னா ஸ்க்ரைப்னு சொல்லுவோம்ல, யாராவது ஒருத்தவங்களால முடியலை அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக எழுதுறவங்க. ஸோ இந்த மாதிரி பர்சன்லாம் வச்சு தான் மில்டன் வந்து இந்த ஒர்க்கை வந்து கம்போஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. எவ்வளோ கிரேட் பாருங்கள். பிளைண்டாக இருந்தாலும் கிரேட்டஸ்டான எப்பிக்கை அந்த டைமில் தான் மில்டன் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. புக் 9 தான். இந்த 12 புக்ஸ்லேயுமே லாங்கான புக் வந்து புக் 9 தான். இதோட கம்ப்ளீட்டான லைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1189 லைன்ஸ் வந்து இவங்க வந்து எழுதியிருக்காங்க. இந்த புக் 9 தான் வந்து கிளைமேக்ஸ் ஆஃப் த ஸ்டோரியை வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. எப்படி அந்த மேன் வந்து டெம்டேஷன் ஆனால் எப்படி வந்து அவன் வந்து ஃபால் ஆனா அப்படிங்கிற அந்த கிளைமேக்ஸை இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க்கோட மீட்டர் பார்த்தோம் அப்படின்னா பிளாங்க் வேர்ஸ் தான். அப்படின்னா அன்ரைம்டு இயாம்பிக் பென்டாமீட்டரை இவங்க வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இதோட செட்டிங் ஃபுல்லாகவே கார்டன் ஆஃப் ஈடனாக தான் இருக்குது. தென் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போவோம். சேட்டன்
இதுக்கு முந்தின புக்கில் பார்த்தோம் அப்படின்னா சேட்டனை வந்து கேப்ரியல் அப்படிங்கிற ஒரு ஆர்ச் ஏஞ்சல் வந்து பேனிஷ் பண்ணியிருக்கோம். எதுக்காகனா இந்த சேட்டன் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கார்டன் ஆஃப் ஈடனுக்குள்ளே போயிட்டு ஈவ் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களோட இயர்ஸில் போயிட்டு வந்து விஸ்பர் பண்ணுறாங்க. டெம்ப்டிங்கான ட்ரீம்ஸை வந்து ஈவுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. அதை இந்த ஏஞ்சல் கேப்ரியல் வந்து பார்த்துட்டு கேப்ரியல் வந்து சேட்டனை வந்து பனிஷ் பண்ணோம். அவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு பெரிய ஃபைட் வர மாதிரி இருக்கும். அப்போ காடோட டிவைன் இன்டர்வென்ஷனால தான் அந்த ஃபைட் வந்து ஸ்டாப் ஆகும். கேப்ரியல் வந்து சேட்டனை வந்து கார்டன் ஆஃப் ஈடன்ல இருந்து பேனிஷ் பண்ணிரும் இதுக்கு முந்தின புக்ல. அண்ட் இப்போ அதுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படிங்கறத இந்த ஸ்டோரியா வந்து இருக்குது. சேட்டன் வந்து கேப்ரியல் பேனிஷ் பண்ணதுக்கு அப்புறம் 7 டேஸா அங்கங்க நிறைய மறைவான இடங்கள்ல அது போயிட்டு வந்து ஹைட் ஆகி வந்து இருந்துக்கிறதான். 8th டேல தான் அது வந்து வெளியே வருது. கார்டன் ஆஃப் ஈடன் இருக்குல்ல, அதுக்கு டிஸ்கைஸ் ஆகி முதல்ல வந்து வருது. என்ன மாதிரி டிஸ்கைஸ் அப்படின்னா மிஸ்ட் இருக்குல்ல, மிஸ்ட்னா கொஞ்சம் ஃபாகியா ஸ்மோக்கியா இருக்க மாதிரி ஒரு விஷயம். அந்த டிஸ்கைஸ்ல இந்த சேட்டன் வந்து இந்த கார்டனுக்குள்ள வந்து நுழையுது. உள்ள போயிட்டு நேரா ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி இந்த ஈடன் கார்டனுக்குள்ள ஒரு ட்ரீ இருக்கு, அந்த ட்ரீ பக்கத்துல போயிட்டு வந்து இருந்துக்குதா. அண்ட் அங்க போயிட்டு அந்த சேட்டன் வந்து அந்த கார்டன்ல இருக்க கிரியேச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்சர்வேஷன் வந்து பண்ணுது. கடைசியா ஒரு ஸ்னேக்கோட பாடிக்குள்ள நம்ம போயிடலாம், நம்ம வந்து ஸ்னேக்கோட கிளவர்னஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்னேக்கும் வந்து ஒரு வெனமஸான கிரியேச்சர், ஸோ ஸ்னேக்கோட பாடி தான் நமக்கு ஆப்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கிரியேச்சருக்குள்ள போகலாம் அப்படி சொல்லி அது வந்து டிசைட் பண்ணுது சேட்டன். அண்ட் அந்த கார்டன் இருக்குல்ல, அந்த கார்டனோட பியூட்டியை வந்து அது வந்து சுத்தி பார்த்துட்டே இருக்குது. பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு ரொம்ப கவலையா இருக்கு, ரொம்ப கிரீவ் பண்ணுது. நம்ம வந்து எதெல்லாம் நம்ம வந்து இழந்துட்டோம், காடு கூட ஃபைட் பண்ணதுனால எதெல்லாம் இழந்துட்டோம் அப்படிங்கிறதையும் அது வந்து கிரீவ் பண்ணுது. எர்த்தோட பியூட்டி எல்லாம் அட்மையர் பண்ணுது. என்னால என்ஜாய் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து வருத்தப்படுதான். அண்ட் அப்போ அங்க ஆடம் அண்ட் ஈவ் அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத சேட்டன் வந்து பாக்குது. அவங்க சந்தோஷத்தை பார்த்ததுனால இந்த சேட்டனுக்கு ரொம்ப இன்னுமே கூட கொஞ்சம் தான் மிசரி வந்து அதிகரிக்குதான். அப்போ வந்து டிசைட் பண்ணுது, இந்த காடோட கிரியேஷனா இருக்கிற அந்த ஆடம் அண்ட் ஈவை ஒரே சிங்கிள் டேல இன்னைக்கு நான் வந்து டெம்ப்ட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசால்வ் வந்து அது வந்து எடுக்குது. அங்க பக்கத்துல ஒரு ஸ்னேக் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்குது. ஸோ அதோட பாடிக்குள்ள சேட்டன் வந்து போயிருச்சு. அதோட பாடியை அதோட பொசஷனுக்கு வந்து கொண்டு வந்துருது சேட்டன். அடுத்த நாள் மார்னிங் என்ன நடக்குன்னு பார்ப்போம். இப்போ போன இதில் வந்து பார்த்தோம் சேட்டன் வந்து அந்த கார்டன் ஆஃப் ஈடனுக்குள்ள போயிட்டு அந்த ஸ்னேக்கோட ஃபார்ம் வந்து எடுத்துருச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் மார்னிங் வந்து ஆடம் அண்ட் ஈவ் வந்து எந்திக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே அவங்க வந்து காடை வந்து ப்ரைஸ் பண்ணுவாங்க, ப்ரே பண்ணுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு கார்டனில் சம் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணும்போது ஈவ் வந்து ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. டுடே நம்ம 2 பேரும் வந்து தனித்தனியாக போயிட்டு ஒர்க் பண்ணுவோமா, நம்ம தனித்தனியாக போனால் இன்னும் ப்ரொடக்டிவாக நிறைய ஒர்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஈவ் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஆடம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்ஜெக்ட் பண்ணுறாரு. நம்ம வந்து தனியாக இருந்தோம் அப்படின்னா சேட்டனோட டெம்ப்டேஷனுக்கு நம்ம ரொம்ப வல்னரபிள் ஆயிரும், நம்ம வந்து தனியாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் சேட்டனுக்கு, ஸோ அதனால் வேண்டான்னு சொல்லி ஆடம் வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஈவ் நீ வந்து டேஞ்சர் அந்த டைமில் நீ ஏன் பக்கத்தில் இருந்த அப்படின்னா தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் ஈவுக்கு வந்து பிடிக்கல, ஆடம் எதுக்கு வந்து இப்படி ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஈவ் வந்து கொஞ்சம் வந்து அப்செட் ஆகுறாங்க. அப்செட் ஆகிட்டு அவங்களோட பாயிண்ட்டை அவங்க வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. நான் வந்து சேட்டனை தனியாக ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ கிரேட்டான ஒரு ஹானர் வந்து கிடைக்கும், சேட்டனோட டெம்டேஷன்லாம் நான் வந்து ஃபால் ஆக மாட்டேன், நான் சேட்டனை தனியாக மீட் பண்ணேன்னா எனக்கு வந்து கிரேட்டான ஹானர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஈவ் வந்து சொல்கிறாங்க. ஆடம் வந்து அகெயின் அவங்கள வந்து வார்ன் பண்ணுறாங்க, சேட்டனோட ட்ரிக்ஸ் எல்லாம் ரொம்ப கன்னிங்கானது, எப்படியாவது நம்மளை வந்து டிஸ்ஒபீடியன்ஸ் வந்து பண்ண வச்சிரும், நம்ம டிஸ்ஒபீடியன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணாமலேயே அது வந்து நம்ம வந்து ட்ரிக் பண்ணி எடுத்துரும் சேட்டன். ஸோ அதனால் வேண்டான்னு சொல்லி அகெயின் வந்து வார்ன் பண்ணுறாரு. பட் இந்த என் ஆடம் வந்து ரொம்ப ரிலக்டண்ட்டாகவே ஓகே டுடே வந்து 2 பேரும் தனித்தனியாக ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிற டெசிஷனுக்கு அவரும் ஒத்துக்கிறாரு. அப்போ கடைசியாக ஈவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படியே சேட்டன் வந்தாலும் ஆடம் ஒன்றை தான் ஃபஸ்ட்டு வந்து அது வந்து டார்கெட் பண்ணும், ஸோ அதனால நான் சேஃப் தான் அப்படிங்கிற மாதிரி ஈவ் வந்து அகெயின் வந்து சொல்கிறாங்க. இப்போ ஈவ் வந்து செப்பரேட்டாக இருக்க ஒரு குரூவுக்கு போயிட்டு ஒர்க் பண்ண போகிறாங்க. அவங்க வந்து பார்க்குறதுக்கு க்ரீக் காடஸ்லாம் விடவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சனாக வந்து இருக்காங்களாம்.
அவங்க போயிட்டு இருக்கும்போது ஆடம் வந்து கூப்பிட்டு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி சொல்கிறாங்க. நீ போயிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு நூன் டைமில் நம்ம சாப்பிடுவோம்ல அந்த டைமுக்கு நீ வந்து ரிட்டன் ஆகி வந்துரு அப்படிங்கிற மாதிரி ஆடம் வந்து சொல்கிறாங்க. அண்ட் இந்த டைமில் மில்டன் வந்து லேமெண்ட் பண்ணுறாங்களாம். அண்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்வீட்டான மீல்ஸை பேரடைஸில் இனிமேல் சாப்பிட போகிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி மில்டன் வந்து அவங்களோட லேமெண்டேஷனை வந்து கொடுக்குறாங்க. தென் ஸ்டோரியில் பார்த்தோம் அப்படின்னா சேட்டன் இருக்காங்கல்ல, சேட்டன் வந்து இந்த 2 பேரையும் சர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. எங்கே போனாங்க ஆடம் அண்ட் ஈவ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் ஈவை தான் ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ரொம்ப டிலைட்ஃபுல் ஆகிறது சேட்டனுக்கு. 2 பேரும் இப்படி தனித்தனியாக பிரிஞ்சிருக்காங்க. அண்ட் அந்த டைமில் ஈவ் வந்து சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பறித்து வச்சு அதை வந்து டென் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதை பார்த்தோன்னே சேட்டனே ஒரு நிமிஷம் வந்து அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடுது. ஏன்னா ஈவ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காங்க. அதை பார்த்தோன்னே அந்த சேட்டன் வந்து அப்படியே ஸ்ட்ரக் ஆகி அவங்களையே பார்த்தாங்களாம். ஒரு ஸ்னேக்கோட பாடியில் தானே இப்போ சேட்டன் வந்து இருக்குது. ஈவ் பார்க்குற மாதிரியான ஒரு பொசிஷனில் போயிட்டு அவங்க முன்னாடி போயிட்டு வந்து சேட்டன் வந்து நிற்கிது. ஈவ் வந்து சர்பண்ட்டை வந்து பார்த்துட்டாங்க. சர்பண்ட்னாலும் ஸ்னேக் தான். ஈவ் வந்து சர்பண்ட்டை வந்து பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னே அந்த சேட்டன் வந்து பேச வந்து ஆரம்பிச்சிட்டு ஒரு ஸ்னேக் வந்து பேசுது. என்ன சொல்லுது அப்படின்னா ஈவோட பியூட்டியை வந்து ப்ரைஸ் பண்ணுது. நீங்கள் வந்து காடஸ் விடலாம் ரொம்பவும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சேட்டன் வந்து ஈவோட பியூட்டியை வந்து ப்ரைஸ் பண்ணுது. ஈவுக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. என்ன ஒரு ஸ்னேக் வந்து பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்னேக் கிட்ட இவங்களும் பேசுகிறாங்க. எப்படி வந்து இது வந்து ஆச்சு, ஒரு ஸ்னேக் வந்து எப்படி பேச முடியும், இந்த கார்டன் ஆஃப் ஈடன்லையே நானும் ஆடமும் மட்டும்தான் பேசுவோம், மற்ற எந்த கிரியேச்சர்ஸ்னாலும் பேச முடியாது, எப்படி ஸ்னேக் வந்து பேசுது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வந்து பண்ணுறாங்க. சேட்டன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நான் வந்து ஒரு ட்ரீயில் இருக்க ஒரு ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்டேன். அந்த ஆப்பிள் ஃப்ரூட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து பவர் ஆஃப் ஸ்பீச் வந்து கிடச்சிருச்சு. பவர் ஆஃப் ஸ்பீச் மட்டும் இல்லை, கிரேட்டர் நாலேஜ் வந்து எனக்கு வந்து கிடச்சிருக்கு. எனக்கு வந்து ஹெவன் பற்றி எர்த் பற்றி எல்லாமே நல்லா தெரியும். ஸோ அந்த ட்ரீலேருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு கிரேட்டான நாலேஜ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சேட்டன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. அண்ட் இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த ஃப்ரூட் வந்து என்ன என்கிட்ட கிளைம் பண்ணுச்சு அப்படின்னா ஈவை வந்து நீ வந்து சீக் பண்ணி ஈவுக்கும் இந்த ஃப்ரூட்டை வந்து சாப்பிட வந்து வை, அப்போ அந்த ஃப்ரூட்டுக்கே ஒரு ஹானர் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்குது. ஈவோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன ரொம்ப ப்ரைஸ் பண்ணுறீங்க ஸ்னேக் அப்படிங்கிற மாதிரி ஈவோ வந்து ரொம்ப ஹம்பிளாக வந்து முதல்ல வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே அந்த ட்ரீக்கு வந்து என்னை கூப்பிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2 பேரும் எங்கே போகிறாங்க அப்படின்னா ட்ரீ ஆஃப் நாலேஜ் அந்த ட்ரீக்கு தான் சேட்டன் வந்து லீட் பண்ணி கூப்பிட்டுட்டு போகிறாங்க. இந்த ட்ரீயை பார்த்ததும் நம்ம ஈவுக்கு வந்து ஒரு ஷாக் ஆகுது. காடோட அந்த வேர்ட்ஸ் வந்து ஞாபகம் வருது. காட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கார்டனில் இருக்க எதை வேணால் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம், பட் இந்த பர்டிகுலரான ட்ரீ ஆஃப் நாலேஜ் இருக்குல்ல, ட்ரீ ஆஃப் லைஃப் வேறு, ட்ரீ ஆஃப் நாலேஜ் வேறு. ட்ரீ ஆஃப் நாலேஜ் தான் இந்த ட்ரீ ஆஃப் லைஃப் வந்து முதல்ல சேட்டன் வந்து ஹைட் ஆகிருக்கும்ல அந்த இந்த ட்ரீயில் மட்டும் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா நானும் ஆடமும் இறந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி காட் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ட்ரீயில் இருக்க ஃப்ரூட்டை நல்லா சாப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஈவ் வந்து சொல்கிறாங்க. அண்ட் இப்போ சேட்டன் வந்து ஈவை வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுது. முதல்ல சொல்லுது நான் வந்து சாப்பிட்டுட்டேன், நான் உயிரோட தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. காட் வந்து உங்ககிட்ட என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா காட் அப்படி சொன்னாலுமே நீங்கள் இண்டிபெண்ட்டான பிரேவான டெசிஷனை நீங்கள் எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி காட் வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி கூட உங்களுக்கு வந்து வச்சுருக்கலாம். எனக்கு இந்த ஃப்ரூட் வந்து டெத்தை எதுவுமே கொடுக்கல, நான் வந்து உயிரோட தான் இருக்கிறேன், நல்லா பேசுகிறேன், கிரேட்டான நாலேஜ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதனால் காட் வந்து இந்த ஃப்ரூட்டை வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிருக்க மாட்டாங்க. அப்படி ஒருவேளை காட் வந்து இந்த ஃப்ரூட்டை நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களை வந்து ரொம்ப பயங்கரமாலாம் பனிஷ் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு சின்ன ஆக்ட் தானே, ஒரு ஸ்மால் ஆக்ட், ஒரு ஃப்ரூட்டை பறித்து சாப்பிட்றதுல என்ன இருக்குது, இந்த மாதிரியான ஒரு சின்ன விஷயத்துக்கு காட் உங்களை பயங்கரமாக பனிஷ்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படி பனிஷ் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு ட்ரூவான காடே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காட் ஒருவேளை எதுக்காக இந்த ஃப்ரூட்டை நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு வச்சுருப்பாங்கன்னா எப்போவுமே நீங்கள் லோவாக இக்னரண்ட்னா அறியாமையிலே நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட காட் வந்து இந்த ஃப்ரூட்டை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம். இப்போ எனக்கு பாருங்க, எனக்கு வந்து பேசுகிற திறமை கூட வந்துருச்சு இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டதுனால, இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அண்ட் ஈவ் நீங்கள் இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரியலாகவே ஒரு காடஸாக கூட மாறலாம் அப்படிங்கிற மாதிரி நல்லா கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது இந்த சேட்டன் அப்படிங்கிற ஸ்னேக். நம்ம வந்து நாலேஜை தேடி போகிறோம்,
இதில் என்ன சின் வந்து இருக்குது, இது வந்து பாவமே கிடையாது. இப்படி இந்த சேட்டன் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஈவ் வந்து அந்த ஃப்ரூட்டையே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரூட்டை பார்க்குறதுக்கே கொஞ்சம் டெம்டிங்காக தான் இருக்குது. அது அழகாக பர்ஃபெக்டாக இருக்குது. அதை அப்படியே சாப்பிடணும் போலயே ஈவுக்கு வந்து தோணிட்டே வந்து இருக்குது. இப்போ ஈவும் மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓகே இந்த சேட்டன் சொல்கிற மாதிரி இந்த ஃப்ரூட் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஃப்ரூட்டாக தான் இருக்கும் போல். இந்த சர்பெண்ட் வந்து அதை சாப்பிட்ருக்கு, ஆனால் அதுக்கு வந்து ஒன்றுமே ஆகலை. அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் சாப்பிடலாம், ஹியூமன் பீயிங் சாப்பிடக்கூடாது அப்படின்னா இது வந்து ஒரு அன்ஃபேர் ஆனதில்ல, எல்லாருமே சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஒரு ஈவிலான அவரில் அந்த ஃப்ரூட்டை எடுக்கிறாங்க. அதில் ஒரு பைட் வந்து பண்ணிடுறாங்க. அவங்க பைட் பண்ணும்போது அந்த எர்த் இருக்குல்ல, எர்த்தே வந்து மோன் பண்ணிச்சா, ரொம்ப கவலைப்பட்டுச்சான். இவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த சேட்டன் வந்து அப்படியே அங்கே இருக்க அண்டர் க்ரோத் வழியாக ஓடிடுது. அண்டர் க்ரோத் அப்படின்னா சின்ன சின்ன ஷ்ரப்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது வழியாக அது வந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுது. ஈவ் வந்து அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டதும் அவங்களுக்கு ரொம்ப க்ரீடியாக இருக்குது. நல்ல டேஸ்டியான ஃப்ரூட் அப்படிங்கிறதுனால க்ரீடியாக நிறைய அவங்க வந்து சாப்பிட்டுட்டே வந்து இருக்காங்களாம். அண்ட் இப்போது அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜை அப்படியே ப்ரைஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ ஒரு ஸ்வீட்டான ஃப்ரூட் வந்து நீ வந்து வச்சுருக்க அப்படின்ட்டு அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜை அவங்க வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க. ப்ரைஸ் பண்ணதுக்கப்புறம் ஒண்டர் பண்ணுறாங்க, இந்த ஃப்ரூட்டை நான் வந்து சாப்பிட்டுட்டேன், இந்த ஃப்ரூட்டை நான் வந்து ஆடம்க்கு வந்து ஷேர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து யோசிக்கிறாங்க. முதல்ல என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆடம்க்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டாம், இப்போ எனக்கும் நாலேஜ் இருக்குது, நாலேஜ் இருக்கிறதுனால நான் இப்போ ஆடம்க்கு வந்து ஈக்குவல் ஆகிட்டேன்ல, ஸோ அதனால அவனுக்கு வந்து கொடுக்க வேண்டான்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு வந்து ஒரு பயமும் வருது. ஒருவேளை இந்த ஃப்ரூட்டை நம்ம சாப்பிட்டு நம்ம இறந்து போயிட்டோம் அப்படின்னா ஆடம்க்கு வந்து காட் வந்து இன்னொரு ஈவை வந்து கொடுத்துருவாங்க, இன்னொரு ஈவ் கூட ஆடம் வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டான்னா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஈவ் வந்து யோசிக்கிறாங்க. ஸோ அவுட் ஆஃப் லவ் அண்ட் டிவோஷன், ஓகே நம்ம சாப்பிட்டுட்டோம், இந்த ஃப்ரூட்டை வந்து நம்ம வந்து ஆடம்க்கும் கொடுப்போம், அது வந்து டெத்தாக இருக்கலாம், லைஃபாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நானும் ஆடமும் சேர்ந்தே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஈவ் வந்து ஒரு ரிசால்வ்க்கு வந்து வந்திருக்காங்க. அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ்க்கு முன்னாடி ஒரு பவ் பண்ணிட்டு ஆடம் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத தேடி வந்து போகிறாங்க. ஆடம் வந்து கொஞ்சம் பிளேஸ் வந்து தள்ளி ஃப்ளவர்ஸை வந்து ஒரு ரீத் மாதிரி மேக் பண்ணிட்டு இருக்கான் உட்காந்து. ஆடம் வந்து இவங்களை பார்க்கும்போது இவங்க கையில் அந்த ஃபர்பிடன் ஃப்ரூட் வந்து இருக்குது. அதை பார்த்தோன்னே ஆடம்க்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுது. ஈவ் வந்து உடனே அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, என்னை வந்து ஒரு சர்பெண்ட் வந்து கூப்பிட்டு போச்சு, அந்த சர்பெண்ட் வந்து இந்த ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்டதுனால அந்த சர்பெண்ட்க்கு ஸ்பீச் அந்த நாலேஜ் எல்லாமே வந்து கிடச்சிருக்கு, அண்ட் என்னையும் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணிச்சு, சாப்பிட்டு பார்க்க சொல்லி அது வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஈவ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதனால நான் அந்த ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்டுட்டேன், சாப்பிட்டதுக்கப்புறம் தான் என்னோட ஐஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆன மாதிரியே எனக்கு வந்து இருக்குது. அண்ட் ஈவ் வந்து ஆடமை அர்ஜ் பண்ணுறாங்க, நீயுமே இந்த ஃப்ரூட்டை வந்து சாப்பிடு, நம்ம ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான ஜாய், லவ், நாலேஜ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ ஈவ் வந்து ஆடம் கிட்ட போயிட்டு வந்து கொடுக்குறாங்க. இவங்க சொன்னதை பார்த்து ஆடம் கையில் வச்சுருந்த அந்த ஃப்ளவர்ஸ் வச்சு ஒரு கார்லண்ட் மாதிரி மேக் பண்ணிட்டு இருந்தாருல, அதை அப்படியே கீழே போட்டுடுறாரு. ரொம்ப ஹாரிஃபைடாக மாறுறாரு. ஆடம்க்கு வந்து புரியுது ஈவ் வந்து ஃபால் ஆகிட்டாங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது ஆடம்க்கு வந்து புரியுது. ஆனாலும் ஆடம்க்கு வந்து என்ன தோணுதுன்னா, என்னால் ஈவ் இல்லாமல் இருக்க முடியாது, காட் கிட்ட வந்து ப்ரே பண்ணுறாங்க, காட் எங்களை நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ஷாக வந்து பனிஷ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி காட் கிட்ட வந்து ப்ரே பண்ணுறாங்க. ஈவ் மேலே இந்த ஆடம்க்கு இருந்த சாம் அண்ட் லவ்னால இப்போ ஆடமும் அந்த ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது நேச்சர் எல்லாமே ரொம்ப கவலைப்படுதான். அந்த ஸ்கை இருக்குல்ல, ஸ்கை கூட கவலைப்பட்டு அதோட கண்ணீர் துளிகள் மாதிரி அந்த ரெயின் வந்து மேலேருந்து விழுதான், எல்லாமே வந்து ரொம்ப கவலைப்படுது. இப்போ இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் ஆடம்க்குமே ரொம்ப ஸ்ட்ராங்கராக ஃபீல் பண்ணுறான். காட் மாதிரி அவன் வந்து அவனையே வந்து நினச்சிக்கிறான். இப்போ ஈவை பார்க்கும்போது அவனுக்கு இப்போ அந்த லஸ்ட்ஃபுல்லான ஃபீலிங்ஸ் எல்லாம் வருது. அந்த லவ் மாறி லஸ்ட் வந்து வந்துருச்சு. அவங்களோட பியூட்டியை வந்து இவன் வந்து பார்க்குறான். அண்ட் அந்த ஈவோட சாய்ஸை வந்து ப்ரைஸ் பண்ணுறான். நல்ல வேளை நீ வந்து இந்த ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்லான்னு சொல்லி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாய்ஸ் வந்து கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி ஈவோட சாய்ஸை வந்து ப்ரைஸ் பண்ணுறான். அண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஷேடியான ஒரு பேங்க், ஒரு கரைக்கு வந்து போகிறாங்க. அவங்களோட லவ்வை வந்து அந்த டைமில் வந்து கன்சியூமேட் வந்து பண்ணுறாங்களாம். அண்ட் அப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே தூங்கிடுறாங்க. அண்ட் எந்திக்கிறாங்க. எந்திக்கும் போது ரொம்ப ட்ரபிள்டாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ ரெண்டு பேரும் ரியலைஸ் பண்ணுறாங்க, நம்ம ரெண்டு பேரும் வந்து ஃபால் ஆகிட்டோம், சேட்டனோட ட்ராப்பில் நம்ம வந்து விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஆடம் வந்து லேமெண்ட் பண்ணுறாராம், நம்ம இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டதுனால நமக்கு கிரேட்டான ஒரு டிவைனான விஸ்டம்லாம் ஒன்றும் கிடைக்கல, நமக்கு என்ன ஆகிருது அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்த குட் எல்லாமே வந்து லூஸ் ஆகிருச்சு, ஈவில் எல்லாமே வந்து நமக்குள்ளே வந்துருச்சு, கிரேட்டான விஸ்டம்லாம் ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஆடம் வந்து லேமெண்ட் வந்து பண்ணுறாங்க. அண்ட் இப்போ அவங்களுக்கு இவ்வளோ நாள் வந்து நேக்கடாக தான் இருந்திருக்காங்க. பட் இப்போ அந்த நேக்கட்னஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஷேம்ஃபுல்லாக வந்து ஃபீல் ஆகுது. வேகமாக போயிட்டு அங்கே நிறைய ஃபிக் அதோட லீவ்
லீவ்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த ஃபிக் லீவ்ஸை வச்சு அவங்களே வந்து மறைச்சிக்கிறாங்களாம். அண்ட் இது வந்து எதை ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா அவங்களோட இன்னசென்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவங்க 2 பேருமே வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து அவங்க வந்து அழுறாங்க. இப்போ அவங்களுக்கு நிறைய இமோஷன்ஸ் எல்லாமே வந்து வந்துட்டு இருக்கு. நம்ம வந்து இப்படி சின் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது வந்து அவங்களோட மனசுக்குள்ளே வந்துட்டே இருக்குது. கோவப்படுறாங்க, ஹேட் பண்ணுறாங்க, 2 பேரும் ஒருத்தர் மாற்றி மிஸ்ட்ரஸ் பண்ணுறாங்க. சஸ்பீஷியன், டிஸ்கார்ட், லஸ்ட் எல்லா மாதிரியான பேடான இமோஷன்ஸ் எல்லாமே ஆடம் அண்ட் ஈவுக்கு வந்து வந்துடுது. 2 பேரும் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆடம் வந்து ஈவை வந்து இப்போ ப்ளேம் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு சீனில் பார்த்தோம், உன்னோட சாய்ஸ் கரெக்டுன்னு சொல்லி அவர் வந்து ப்ரைஸ் பண்ணியிருப்பார். இப்போ வந்து ஈவை வந்து ப்ளேம் பண்ணுறாரு. நீ தான் முதல்ல வந்து தனியாக வேலை பார்ப்போம் அப்படி சொல்லி சொன்னேன், அதுல இருந்தால் பிரச்சனை ஆரம்பிச்சுது அப்படிங்கிற மாதிரி ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்காரு. ஈவோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் மட்டும் இல்லை, நீங்கள் கூட அந்த செர்பெண்ட்டோட ட்ராப்பில் வந்து கண்டிப்பாக வந்து விழுந்திருப்பீங்க. ஒருவேளை அந்த செர்பெண்ட் வந்து என்ன முதல்ல பார்க்காம உங்களை பார்த்துருந்தான்னா நீங்களும் கூட கண்டிப்பாக வந்து முதல்ல ஃபால் ஆகியிருப்பீங்கன்னு சொல்லி ஈவோ வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு அக்யூசேஷனும் ஈவ் வந்து வைக்கிறாங்க. ஆடம், நீங்கள் வந்து ஃபேமாக வந்து இருந்திருக்கணும், நம்ம 2 பேரை வந்து தனியாக ஒர்க் பண்ணலாம் நான் சொல்லும்போது அதை நீங்கள் அப்போவே ஸ்டாப் பண்ணியிருக்கலாம்ல, நீங்கள் தான் ஃபேமாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆடம்க்கு அந்த ஆங்கர் வந்து இன்னுமே கூட கொஞ்சம் எலிவேட் ஆக தான் செய்யுது. அண்ட் ஈவை வந்து நீ ஒரு அன்கிரேட்ஃபுல்லான பர்சன் அப்படின்னு சொல்லி அக்யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நான் எதுக்காக இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டேன் அப்படின்னா நான் உன் கூட இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டேன். பட் நீ வந்து இப்படி அன்கிரேட்ஃபுல்லாக என் மேலேயே பழிய தூக்கி போடுறீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் வந்து கர்ஸ் பண்ணிக்கிறாரு. நான் வந்து ஒன்னியை நம்பினேன், அதுக்காக நான் என்னைய வந்து கர்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் ஒரு வவ்வும் பண்ணுறாரு. இனிமேட்டு எந்த விமனையும் ட்ரஸ்ட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி ஆடம் வந்து ஒரு வவ்வும் பண்ணிக்கிறாரு. அண்ட் இந்த 2 பேரும் மாற்றி அக்யூஸ் பண்ணி ஃபார் ஹவர்ஸ் வந்து குவாரல் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த புக் 9 வந்து முடியுது. ஸோ புக் 9ல் வந்து எப்படி இந்த சேட்டன் வந்து ஈவை வந்து டெம்ப் பண்ணுது, ஈவ் எப்படி வந்து ஆடமை வந்து அந்த ஃப்ரூட்டை வந்து சாப்பிட வச்சாங்க, அதுக்கப்புறம் அவங்க 2 பேரோட அந்த சின்ஃபுல்லான இமோஷன்ஸ்லாம் எப்படி மாறுது அப்படிங்கிறதான் இந்த புக் 9ல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபால் ஆஃப் மேன் அதை வந்து டினோட் பண்ணக்கூடிய ஒரு புக்காக வந்து இருக்குது. அண்ட் that's it for this lecture. We will meet in the next lecture. Thank you.